I'm really glad to meet you all today. ஸோ இன்னைக்கு நம்ம மெடிடேட் பண்ண போகிற வேர்ஸ் என்னன்னு பார்ப்போம். இட்ஸ் இன் 1 Corinthians chapter 14 verse 33. 1 கொரிந்தியர் 14 தேவன் கலக்கத்திற்கு தேவனாக இல்லாமல் சமாதானத்திற்கு தேவனாக இருக்கிறார். For God is not a God of confusion but of peace. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற நீங்கள் கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம், ரொம்ப குழப்பமாக இருக்கலாம். நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பை நினச்சி நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்திருக்கலாம். இல்லை நான் இது பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இல்லை எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ரைட் டெசிஷன் எடுக்க முடியாமல் ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் இருக்கலாம். ஈவன் அபவுட் யுவர் சில்ட்ரன்ஸ் லைஃப், உங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கையை குறித்து கூட நீங்கள் ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம். ஈவன் உங்களுக்கு கிடைச்ச அந்த ப்ராமிஸ் வேர்ஸை கூட நீங்கள் நினச்சி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம். இது நடக்குமா இல்லை இது நடக்காதா அப்படின்னு நீங்கள் குழப்பத்தில் இருக்கலாம். ஏசு சுவாமி சொல்கிறாரு, நான் வந்து குழப்பத்தின் தெய்வம் அல்ல. ஐம் நாட் அ காட் ஆஃப் கன்ஃபியூஷன் பட் ஐம் காட் ஆஃப் பீஸ். சமாதானத்தை கொடுக்குற தெய்வம்னு சொல்லி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த குழப்பங்கள் எல்லாவற்றையும் நம்ம ஓவர் திங்க் பண்ணுறது, இந்த கன்ஃபியூஷன் எல்லாவற்றையும் நீங்கள் வந்து காட் கிட்ட சப்மிட் பண்ணும்போது அந்த இடத்துல காட் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்குறத நீங்கள் பார்ப்பீங்க. எதை நினச்சி நீங்கள் ரைட் டெசிஷனா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அங்கனக்குள்ளே வந்து இயேசு சுவாமி உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பாரு. உங்களோட கன்ஃபியூஷன் கண்டிப்பாக நீங்கிற மாதிரி அவர் செய்வார். ஈவன் என் பைபிளில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஜீசஸோட டிசைபிள்ஸ் வந்து they were crossing the கலிலின்ற ஒரு அந்த கடலில் கடந்துட்டு இருக்கும் பொழுது அவங்களோட வயலண்ட் ஸ்டார்ம் வருது. எவ்ரி டிசைபிள்ஸ், அங்கே இருக்கிற டிசைபிள்ஸ் எல்லாரும் ரொம்ப பயந்து கீழே விழுந்துருவோமோ அவ்வளோதானோ அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் தான் இருந்தாங்க. பேனிக் ஆகி ரொம்ப பயந்து ஆண்டவரேன்னு சொல்லி அவங்க கதறும் பொழுது ஆண்டவர் அவங்க கிட்ட வரும் பொழுது அந்த புயலை பார்த்து, அந்த காற்றை பார்த்து என்ன சொல்கிறாரு, இறையாதே, அமைதியாயிரு, பீஸ் பீ ஸ்டில் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கமாண்ட் பண்ணுறாரு. அவர் சொன்ன உடனே அந்த அந்த அவ்வளோ நேரம் அந்த போராடிட்டு இருந்த அந்த காற்று அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த ஸ்டார்ம் அப்படி ரொம்ப காமானதை நம்ம பைபிளில் பார்க்குறோம். உயிரோட தான் இருப்போமா இல்லை செத்துருவோமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கிற அந்த டிசைபிள்ஸ் முன்னாடி ஆண்டவர் வந்து ஒரு பீஸை கொடுக்குறாரு, ஒரு அமைதியை கொடுக்குறாரு. அதே மாதிரி உங்களுடைய லைஃப்லையும் நீங்கள் எதை நினச்சி ரொம்ப பெரிய ஸ்டார்ம் அப்படின்னு நினச்சி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இயேசு சுவாமி வரும் பொழுது நிச்சயமாக அது அமைதியாகி ஒரு பீஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் குழப்பிட்டு இருக்கிற எந்த விஷயம்னாலும் பரவாயில்ல, நீங்கள் இயேசு சுவாமி கிட்ட வைக்கும் பொழுது அது அந்த இடத்துல உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து ஒரு தெளிவை உங்களுக்கு கொடுப்பாரு. So if you trust this Jesus, please pray with me. I would like to pray for you. Dear Lord, I thank for this wonderful promise word. I pray for each and every viewers, Lord. எங்கேருந்து இதை பார்த்துட்டு இருந்தாலும் சுவாமி, எந்த குழப்பத்தில் இருந்தாலும் ஆண்டவரே நீங்கள் அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க சுவாமி. அவங்களுக்கு ஒரு பீஸை கொடுங்க ஆண்டவரே. அவங்க குழம்பி போன அந்த மனசில் ஆண்டவரே ஒரு நிம்மதியை நீங்கள் கொடுங்க சுவாமி. நீங்கள் வரும் பொழுது அந்த இடம் அப்படியே பீஸ்ஃபுல்லாக ஆகிறத அவங்க பார்க்கட்டும் சுவாமி. நீங்கள் செய்ய போகிறதுக்காய் நன்றி சுவாமி. Bless each and everyone, Lord. In the name of Jesus we pray. Amen.